ஹலோ ஸ்டார்ஸ், கேசில்வேனியா சீசன் 3 எபிசோட் 1 தொடர்ந்து இன்னைக்கு நாம எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னே எபிசோடில் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற விஷயம் கிளியராக புரியும். இப்போதைக்கு இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். அந்த கவுன்சில் ஆஃப் சிஸ்டரை விட முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். வேறு யாரும் கிடையாது, ஐசக். ஸோ ஐசக் வந்துட்டு நைட் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்க்குற வழியில் இருக்கிற எல்லாத்தையுமே கொன்று அவங்க எல்லாத்தையுமே நைட் கிரியேச்சர்ஸாக மாற்றி அவர் டியூனிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கண்ணு தெரியாதவரோட ஒரு ஷாப்புக்கு போகிறாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்டிக் ஷாப்பில் வச்சிருக்காரு. அதே சமயம் மேஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் லைக் தட் அந்த கைண்ட் ஆஃப் எல்லாமே வச்சிருக்கிறவர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு கர்பாத்தியன் டிரான்ஸ்மிஷன் மிரர் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த ஒரு கண்ணாடியை வாங்கலான்னு சொல்லி போகிறாரு. பட் ஆனால் அவர்கிட்ட அந்த பொருள் இல்லை. அது யாரோ ஒரு கொல்கட்டாவை சேர்ந்த ஒரு ஜோடிக்கு கொடுத்துட்டாராமா. ஆனால் உனக்கு இன்னொன்று நான் தரேன், அது வந்துட்டு மேபி உன்னோட ஆசையை வந்துட்டு பூர்த்தி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு மிரர் கொடுக்குறாருங்க. அதுக்கு பேர் டிஸ்டன்ஸ் மிரர். ஸோ டிஸ்டன்ஸ் மிரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அது காட்டுமாமா. சரிங்களா? ஸோ ஆனால் வந்துட்டு அந்த மிரரை வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக கூப்பிட்டு நம்ம ஆசைப்படுறதை காட்டு அப்படின்னு சொன்னாதான் காட்டும். மரியாதை குறைவாக பேசினா வந்துட்டு அது காட்டாது. ஸோ இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் யாரு அப்படின்னா ஹெக்டர். ஏன்னா அவர் துரோகம் பண்ணியிருக்காருல, அவர் எங்க இருக்காரு சொல்லி அவர் மனசுக்குள்ள கேட்க அது வந்துட்டு காட்ட கார்மிலாவோட கேஸ்ல அவர் வந்துட்டு அடிமையா இருக்கிறத பார்த்தோன்னே உனக்கு ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசினதுக்கப்புறம் அந்த கண்ணாடி நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா அமைதியாக அவர் அந்த இடத்த விட்டு போயிருப்பாருங்க. வெளியில போன ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையா சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வந்துட்டு ஓவரா ஏத்தம் பேசின ஏத்தத்துக்கு வாங்கிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஏவி விட்டுறாரு. அவங்க ரணகுடமா அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேரை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பலாம் சொல்லி பார்க்குறாரு. ஹெக்டர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அதுக்கு வந்துட்டு இவருக்கு ஒரு போட்டு தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒருத்தரை போய் பார்க்குறாரு. அவர் பேர் வந்துட்டு என்னன்னு கேட்கும்போது எனக்கு பேரெல்லாம் தெரியலப்பா, நான் ஜஸ்ட் கேப்டன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிங்க நீங்கள் வந்துட்டு என்ன ஜெனோவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், என்னையும் என்னோட நைட் கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் சரின்னு ஒத்துக்கிறாருங்க. அப்படின்னு ஒரு பக்கம் கார்மலாவோட கேசலில் என்ன ஆகுது அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஈஸ்டர்ன் யூரோப்போட ஒரு மேப்பை வந்துட்டு அவங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ டிராக்குலாவோட அந்த ஒரு செயல்கள்னால சில இடங்கள் வந்துட்டு ரொம்பவே சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வழியில் பயணிச்சு போகிறதன் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்மளுக்கு போகிற வழியில் எந்த ஒரு சக்தியும் நம்மளை வந்து தடுக்காது. அதனால நம்ம பாட்டுக்கு வந்துட்டு அந்த வழியில் போகலாம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு ஏன் கண்டிப்பாக ஹியூமன்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து நம்மளுக்கு இரையாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹெக்டரோட ஸ்கில் இருக்கிறனால அங்கே எத்தனை பேரை நம்ம வந்துட்டு எடுக்கிறோமோ ஸோ அவங்கள கொன்று ரத்தமெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க இறந்துருவாங்க. இறந்தவங்க எல்லாத்தையுமே நைட் கிரியேச்சர்ஸாக மாற்றி ஆர்மியில் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அவங்க நைட் கிரியேச்சர்ஸாக ஆற்றிட்டோம் அப்படின்னா அந்த எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம ஒரு புதிய ஆளுமையை உண்டாக்கி அங்க இருக்கிற இடத்தையே வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க. எல்லாம் கரெக்டு தாமா அப்படின்னு சொல்லிட்டு மொரானா வந்துட்டு ஒரு விஷயத்த கேட்பாங்க. என்ன அப்படின்னா, அவன் வந்துட்டு ஃபோர்ஜ் மாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணிடுவான், ஆனால் அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாமே அவன் சொல்றதானே கேட்கும், எப்படி நீ சொல்றதை கேட்குறவன் உருவாக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஃபோர்ஜ் மாஸ்டருக்கு தான் வந்துட்டு அந்த கிரியேச்சர்ஸ் லாயலாக இருக்கும். எப்படி அப்படி மாதிரி கேட்க, ஏன்னா இதை பண்றது மூலமா நம்மளுக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஆர்மியை நம்மளே அவனை கிரியேட் பண்ண வச்ச மாதிரி ஆகிரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு லெனோரே இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஹெக்டரை கன்வின்ஸ் பண்ணுறேன் பேசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மொரானாவும் ஸ்ட்ரீகாவும் வந்துட்டு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்க, நிறைய வேலைகள் இருக்கக்கூடியவங்க. சில டைம் கோவம் வந்துருச்சு அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. பட் லெனோரே அப்படி கிடையாது. ஸோ ஓரளவுக்கு ஃப்ரெண்டாக பேசி மயக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் உள்ளுக்குள்ள அவங்க ஒரு வேம்பையர் தானே, அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் லிண்டன்ஃபீல்டில் என்ன ஆகுது அப்படின்னா சிஃபாவும் ட்ரெவர் வந்துட்டு நைட்டு பீரா உடலுறவா எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருப்பாங்க போல. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மஜாவாக இருந்துட்டு எந்திரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டு இருக்க அந்த பக்கம் ட்ரெவர் மட்டும் எந்திரிச்சு ஊருக்குள்ளே போகிறாரு. அப்போ நம்ம போன எபிசோடில் பார்த்த அந்த செயின்ட் ஜெர்மைன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்களே, அவன் வந்துட்டு பேசுகிறான். பேசும்போது நம்ம பெல்மாண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஏன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் இதை சொல்ல முட்டுட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனோட செகண்ட் நேம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாரும் சிஃபான்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் இவருமே ட்ரெவர்னு சொல்லுவார். பட் ஆனால் ஒரு செகண்ட் நேம் பெல்மாண்ட் அப்படிங்கிற சொல்ல மாட்டார். காலம் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்கறக்கா போயிருப்பாங்க. பட் இந்த இடத்துல இந்த செயின்ட் ஜெர்மைன் வந்துட்டு நம்ம ஒரு பெல்மன் ஃபேமிலி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸில் அந்த சிம்பிள் இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு நேரம் இல்லைங்க, நான் அப்புறமா வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் போயிடுவார் தான். ஸோ அதுக்கப்புறம் நேரடியாக அந்த மாங்ஸ் ஆஃப் த பிரயாரி அப்படிங்கிற இருக்காங்களா அந்த 3 பேர், அவங்க கிட்ட நேரடியாக இவர் போய் பேசுறதுக்காக வந்துட்டு போவார். யாரு? செயின்ட் ஜெர்மைன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல, ஆனால் உன்னோட உள்நோக்கம் வந்துட்டு புனிதமானதாக எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற சொல்லும்போது, இங்கே பாருங்க உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஸ்கிரைபல் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்துட்டு தேவை. ஏன்னா டிராக்குலாவோட நாலேஜில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களால் வந்துட்டு படிக்க முடியல. நான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போகிறவன், நிறையா மொழி தெரிஞ்சவன்,
தெரிஞ்சவன், எங்கனால உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்துட்டு மொழிபெயர்த்து தர முடியும், அதனால நான் உங்களுக்கு நல்ல உபயோகரமாக இருப்பேன் அப்படி மாதிரி சொல்ல. ஸோ சாலாவுக்கு தெரியாத அந்த ஒரு லாங்குவேஜஸ் எல்லாம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டி எப்படியாவது அந்த சர்ச்சுக்குள்ளே போயிடணும்னு சொல்லி பார்க்குறாருங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே என்னமோ நடந்திருக்கு, அதனால தான் வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க போல. என்ன நடந்துச்சு சொல்லி தெரியல, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல செயின்ட் ஜெர்மைனோட ஆஃபர் வந்துட்டு அவர் ஏற்றுக்கிறாரு. பட் ஆனால் ஆல் அக்சஸ் கிடையாது, லிமிடெட் அக்சஸ் மட்டும் கொடுத்து விட்டுறாரு. ஸோ ஓரளவுக்கு தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போவார் அப்படின்னா, இந்த மாதிரி டிராக்குலா வந்துட்டு தன்னோட மனைவி கிட்டே போய் சேர்ந்துட்டாரு அப்படி மாதிரி சொல்லிட்டு போவாருங்க. சரி ஓகே. இன்னொரு பக்கம் ஆலுகார்ட் இருக்கார் இல்லையா, அவரு யாரோ 2 பேருங்க பக்கத்தில் வர மாதிரி இருக்கு. யாராருக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்க டாக்கா சுமி அப்படிங்கிற 2 பேர் வராங்க. அவங்க 2 பேருமே வேம்பயர் ஹண்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ டாக்கா அப்படிங்கிறது பையன், சுமி அப்படிங்கிற பொண்ணு. எனக்கு ஒரு செகண்ட் அது யாரு பையன் யாரு பொண்ணுன்னு தெரியல. அவங்க பேசுற வரைக்கும் நான் பொறுமையாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஓ இதுதான் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லிட்டரலி 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரான்ச்சைஸில் எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பேசுறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சில சமயங்களில். அனிமே அப்படி தானே இருக்கும். சரி ஓகே. பட் அவங்க இங்கே பாருப்பா, நீ டிராக்கோட மகன் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், ஆனால் உன்னை வேட்டையாடுறக்கா வர கிடையாது, நீ வந்துட்டு மற்ற வேம்பையர் மாதிரி கிடையாது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம் அப்படி மாதிரி சொல்ல. எதுக்கு அப்படி மாதிரி கேட்க, ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஜப்பானில் சோ அப்படிங்கிற ஒரு வேம்பையர் இருந்தா அவளுக்கு கீழே நாங்கள் அடிமையாக இருந்தோம். பட் ஆனால் இந்த டிராக்லாவோட சண்டையில் அவள் கண்டிப்பாக இறந்துருப்பாளே பிரெயிலால் அப்படி மாதிரி சொல்ல. இறந்துருப்பாளா எப்படி சொல்றீங்க, ஏன்னா டிராக்லாவே இறந்துட்டார் அப்படி மாதிரி சொல்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஏன்னா அவரை கொன்னது நான் தான். இப்போ அவர் கோட்டை என்னது, அண்ட் அதே சமயம் பெல்மன் ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு மேலே தான் இப்போ நான் லைட்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. வாவ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் சரி ஓகே, அவள் இறந்துருப்பா, அவங்களுக்கு வேற பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதுதான் பிரச்சனையே, ஏன்னா அவன் மட்டும் தான் வேம்பையர் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதனால எப்படியாவது எங்களுக்கு வேம்பையர் கூட எப்படி சண்டை போடுறது அப்படிங்கிறத நீங்க சொல்லி தந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படி மாதிரி சொல்ல. சரி ஓகே அப்படி மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட சில மக்களை வந்துட்டு இன்னுமே சில வேம்பையர்ஸ் வந்து ஜப்பானில் பிடிச்சி வச்சிருக்காங்களா, அதனால அவங்களை காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு ஸ்கில் தேவை. அதனால ஆல்கார்டு கிட்ட கேட்க ஆல்கார்டும் அதை ஏற்றுக்கிறாரு. ஸோ இந்த ஏற்றுக்கிறதோட சேர்ந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3ல பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.